ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஊழியர்கள் ஊழியத்துல வளர்வது எப்படி? நல்ல அருமையான ஒரு வார்த்தைல. ஊழியத்துல ஊழியர்கள் வளர்வது எப்படியா? ஊழியம் வளர்வது எப்படி? ஊழியர்கள் வளர்வது எப்படி? ஊழியத்திற்கு வருகிற ஊழியக்காரர்களை எப்படி வளர்ப்பது என்பதை குறித்து நன்றாக வேத வாக்கியம் நமக்கு போதிக்கிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஊழியம் ஆண்டவருடையது, ஊழியர்கள் ஆண்டவருடையவர்கள். ஊழியம் மிக கனமானது. ஆரோனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்பட முடியாது. ஆண்டவரே ஏற்படுத்த வேண்டும். ஊழியமானது மேன்மைப்படுத்த வேண்டும், குற்றம் சாட்டப்படக்கூடாது. ஊழியம் கனமானது. உலகம் வேலைகள் வேற, பரலோக தேவனுடைய ஊழியம் வேற. உலகத்தில் எப்படியும் வாழ்ந்து ஊழியம் செய்யலாம், ஆனா தேவனுடைய ஊழியத்திற்கு மட்டும் ஊழியர்கள் இப்படிதான் வாழணும்னு இருக்கு. அதுதான் ஊழியம். ஊழியர்கள் வளர வேண்டும். ஊழியர்களுடைய சபைகள் வளர வேண்டும். மற்ற ஊழியர்களும் மற்ற சபைகளும் வளர வேண்டும். இந்த வளர்ச்சியை நம்ம இடத்துல காணவில்லை. இன்றைக்கு சபைகள் வளர்ச்சி இல்லை, ஊழியர்கள் வளர்ச்சி இல்லை. ஊழியர்கள், சில ஊழியர்களுக்கு ஜெனரல் நாலேஜே கிடையாது. அப்படின்னா என்ன நாலேஜ் இருக்கு? மென்டல் நாலேஜ் இருக்கா? அப்படிதான் சொல்ல முடியும். ஜெபம் பண்ணுன்னா பைபிள் படிப்பாங்க, பைபிள் படின்னா பிரசங்கம் பண்ணுவான், பிரசங்கம் பண்ணுன்னா சாட்சி சொல்லுவான், சாட்சி சொல்லுவான்னா ஆராதனை நடத்துவான், ஆராதனை நடத்தினாக்கா பிரசங்கத்தை பண்ணுவான், பிரசங்கம் பண்ணடானாக்கா ஒரு பாட்டு பாடுவான், ஜெபம் பண்ணனாக்கா ஒரு ஆராதனையே செய்து முடிச்சிருவான். ஒரு அறிமுகப்படுத்துறானாக்கா எல்லாரும் அறிமுகப்படுத்தி ஒரு செய்தியை முடிச்சு கையில் கொடுத்துருவான். இவங்களெல்லாம் எந்த நாலேஜ்ன்னு சொல்ல முடியும்? எதில் வளர்ந்து இருக்கிறாங்க? எதில் வளர்ச்சி அடைந்து இருக்கிறாங்க? ஒன்றே விளங்கவில்லை இல்லையா? ஆகவே ரொம்ப பெரிய செய்தி இது. பட் அத்தின சுருக்கமாக இந்த ஊடகத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்து இருக்கிறார். ஊழியர்கள் ஊழியத்தில் வளர்வது எப்படி? ஊழியர்கள் ஊழியத்தில் வளர்வது எப்படி? நல்ல அருமையான ஒரு வார்த்தை. மோசேயினுடைய அழைப்பு வித்தியாசமா இருக்கு. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசித்தீங்கன்னாக்கா, மோசேயினுடைய அழைப்பு, ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறார். வா ஊழியத்துக்கு, வா வா ஊழியத்துக்கு. ஆண்டவர் போர்ஸ் பண்ணி தள்ளுற மாதிரி இருக்குது ஊழியத்துக்கு. மோசேயினுடைய பிறப்பு எகிப்தில் 40 வருஷங்கள், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற மாமனார் வீட்டில் 40 வருஷங்கள், ஆண்டவர் ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு தலைமைத்துவம் லீடர்ஷிப், அந்த ஊழியத்தில் 40 ஆண்டுகள், ஏறத்தாழ 120 வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையின்படி வருஷங்களின்படி வாழ்ந்த ஒரு தேவதாசன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து ஊழியத்துக்கு அழைக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறார். நான் திக்குவாய ஊமை, பேச முடியாது, அப்படியா இப்படியா, யாராவது அனுப்பு முடியாது, உன்னையே அனுப்புறேன் வா. சில பேர் ஆண்டவர் சில பேர் ஊழியத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளனா கூட போக மாட்டாங்க. சில மனிதர்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஊழியத்துக்கு கூப்பிடுவான். வா சம்பளம் தரேன், கார் டிரைவர் ஆயிரு, அசிஸ்டன்ட் ஆயிரு, ஒரு பாஸ்டர் ஒரு கிராமத்தில் ஊழியக்காரன் ஆயிரு, உனக்கு சம்பளம் தரேன், இப்படியெல்லாம் சொல்லி அழைப்பாங்க பாருங்க, அழைப்பு. அதுக்கு அடுத்தது மோசேயினுடைய வளர்ப்பு எங்க? யாத்திராகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் ராஜாவினுடைய அரண்மனையில் தான் வளர்றார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 38 வசனங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 38 வசனங்கள். அவருடைய வளர்ப்பு, அவருடைய படிப்பு, அவருடைய அந்தஸ்து, அவருடைய அழகு, சகல சாஸ்திரங்களிலும் தேறினவனாக, கற்றவனாக, வல்லவனாக இருந்தானா. சகலக்கெல்லாம் வல்லவன் மோசே, சாதாரணமானவர் அல்ல. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கிறோம். அவள் தாய் தகப்பன் அவனை மறைவாக வளர்த்தார்கள், ஆளாக்கினாங்க. ஞானத்தில் நிறந்தவன், அழகில் சிறந்தவன்.
தேவன் அற்புதமாக அவனுடைய வளர்ப்பு அற்புதமா இருந்தது. எகிப்து வேண்டாம், எகிப்தினுடைய ஆசாபாசங்களை வேண்டாம், எகிப்தினுடைய ராஜ்யம் வாழ்வு வேண்டாம் என்று வெறுத்து தான் ஜனங்களோடு கூட இருக்கணும்னு ஒரு ஆசை அவருக்குள்ள வந்தது. வாலிபனுடைய மோசேயினுடைய வாலிப வயது எண்ணங்கள் சுய நேனத்தினால. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஒருத்தனை கொன்று யாத்திராமத்துல பார்க்கிற 2ஆம் அதிகாரத்துல தன்னுடைய இனத்தோடு கூட சண்டை போடுகிறன்னு ஒருத்தனை கொன்று மண்ணுல புதைச்சிட்டார், தன்னோட சுயமாக. ஆகினாலதான் அந்த சுயத்தை வெறுத்தா இருப்பாரு. யாத்திராம 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், என்னுடைய சுய பலத்தினால என் ஜனங்களை விடுதலாக்குவேன்னு நினைச்சார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறோம், அந்த சுயத்தை வெறுக்கிற ஒரு நேரம் வந்தது. இன்னைக்கு நிறைய பேரு தான் பலத்தினால ஊழியம் செய்யணும், தான் சுயத்தினால ஊழியம் செய்யணும், யாரோ போட்டு அஸ்திபாரத்தினால ஊழியம் செய்யணும், யாரோ ஒரு மனிதனை பார்த்து ஊழிக்காரை பார்த்து அவருடைய மாடல்ல, அவருடைய ரோல் மாடல்ல அவரு போலவே பேசுவான், அவரு போலவே நடக்குவான், அவரை போலவே டான்ஸ், அவரை போலவே பாட்டு, அவரை போலவே நடிப்பான், அவரை போலவே ட்ரெஸ் போடுவான், அவரை போலவே பிரசங்கம் பண்ணுவான். பாருங்க, எல்லாமே நடிப்பு, எல்லாம் டுபாகூர் வேலை தான். அதெல்லாம் உனக்கு கொடுத்த ஊழியம் என்ன, உனக்கு கொடுத்த குரல் என்ன, உனக்கு கொடுத்த பாடல் என்ன, உனக்கு கொடுத்த டேலண்டுகள் என்ன, அந்த டேலண்டுகளை பயன்படுத்து. அவனை போல நீ நடிக்கணும்னு நினைக்காத. அவன்தான், நாம தான். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சகலக்கெல்லாம் வல்லமை அயம் நான் என்ற எண்ணம் எப்போ வந்ததோ அப்பவே எகிப்தை விட்டு துரத்தினார். நான் என்ற எண்ணம் எப்போ வருதோ அவெல்லாம் ஊழிக்காரன் கிடையாது, ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவார். கீழே வாசிக்கிறோம், அற்புதமாக மோசே 40 ஆண்டுகள் எகிப்தில் தன்னை வெறுத்தார். அதுக்கு அடுத்தது 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம், இந்த 3 சாப்டர்ஸ்ல மோசே குறித்து நாம் படிக்கிறோம். அவருடைய 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிறது, ஆண்டவருடைய அழைப்பு. அதுக்கு அடுத்தது அவர் குறை சொல்றது, என்னால முடியாதுன்னு ஆண்டவர் போர்ஸ் பண்ணி ஊழியத்துக்கு கூப்பிட்டு வர்றார். சரி, இப்போ எகிப்துல ஆண்டவர் அனுப்புனார். எகிப்துல போன உடனே மோசே தான் எகிப்துல பெரிய தலைவன், பார்வோனுக்கு கடவுள். எகிப்து தேசத்துல ஒரு பெரிய ஆள், லீடர். மோசே ஆர்வனம் பார்த்தா அந்த எகிப்து தேசமே அதிரும். 10 விதமான அற்புதங்கள், 10 விதமான வாதைகளை நடிப்பித்தார், அதிசயங்களை செய்தார். மோசையை கொண்டு ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை எகிப்து தேசத்துல செய்தார். அந்த தேசமே கலங்கிற்று, அந்த ராஜாவே கலங்கிட்டார். அந்த ராஜாவினுடைய வீட்டுல அழுக, அந்த ராஜாவை சேர்ந்த அத்தனை பேருடைய தலைவர்களுடைய குடும்பங்களிலும் அழுக. ஆச்சரியம், இந்த தேவன், எபிரேயர்கள் தேவன் பெரியவர், மோசேயின் தேவன் பெரியவர், பெரிய அற்புதங்களை செய்தவர், ஆச்சரியமான காரியங்களை செய்தார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யாத்திராகமம் 8:21, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல பெரிய சங்காரம் ஆகிறது பார்க்கிறோம். இந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் மோசே செஞ்சார். தண்ணீரை ரத்தமா மாற்றினார், சாம்பல் அப்படியா கொப்பளங்களை வர வைத்தார், தன்னிடத்தில் இருக்கிற கோல் சர்ப்பமா மாறிற்று, அந்த மந்திரக்காரனுடைய அந்த கோல்களும் சர்ப்பமா மாறிற்று. ஆனா மோசேயினுடைய கோல் அந்த பாம்பெல்லாம் விழுங்கிட்டு பார்க்கிறோம். தண்ணீர் ரத்தமா மாறிற்று, தண்ணீரே இல்லை, காரீரில், வாதைகள், வெட்டுக்கிளிகள், எவ்வளோ மோசேயினுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், பெரிய அதிசயங்களை செய்தார். எகிப்து தேசமே ஓலமிட்டு அழுதது, ஐயோ எங்களை விட்டு போயிடுங்க, உங்க தேவன் பயங்கரமானவர். எல்லா தேசங்களுக்கு அந்த செய்தி பரவிற்று. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ராகாப் என்னும் வேசி
நீங்க எகிப்துல உங்க தேவன் செஞ்சதெல்லாம் பார்த்து கேட்டு எங்கள் இருதயம் கரைந்து போயிடுச்சு. தேசமெல்லாம் தேவன் யார் என்று தெரிந்து கொண்டது. அற்புதமானவர் மோசையானவர், பெரிய தலைவர், ஊழியக்கார், தீர்க்கதரிசி, மத்தியஸ்தர். 24 லட்சம் ஜனங்க, புருஷர்கள், 24 லட்சம் மனைவிகள், பிள்ளைங்க 2 3னா கூட எத்தனை லட்சம், 50 லட்சத்து பிள்ளைகள். டோட்டலா எவ்வளவு பார்த்துங்க நீங்களே. 100 லட்சமா, அது 200 லட்சமா, அத்தனை லட்சம் ஜனங்களை, 25 லட்சம் புருஷர்கள்னா அவங்க பிள்ளைங்க 2 3, அந்த காலத்திலே 10 பிள்ளைங்களை 16 பிள்ளைங்களை பெற்றெடுத்தவர்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தின ஒரு லீடர். இட் இஸ் வண்டர்ஃபுல். மோசே தான் ரோல் மாடல் நமக்கு. லீடர்ஷிப், ஊழியத்திற்கு ஒரு ஊழியக்கார் எப்படி இருக்கணும், ஒரு லீடர் எப்படி இருக்கணும், எப்படி வாழ்ந்து கொள்ளணும், எப்படி நடக்கணும் என்பது குறித்து. ஆனால் அற்புதமான ஒரு செய்கை என்னன்னா, ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்கள் இந்த யாத்திராகமத்தில் நடக்கிறது பார்க்கும். இப்படியெல்லாம் நடந்த பிற்பாடு மோசையானவர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். யாத்திராகம் 18ஆம் அதிகாரத்தை நிறுவ திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகம் 18ஆம் அதிகாரம். இந்த யாத்திராகம் 18ஆம் அதிகாரத்துல மோசையினுடைய மாமா எத்ரோ கேள்விப்பட்டு, மோசையும் தேவனுடைய பிள்ளைகளும் வனாந்தரத்தில் இருக்கிறாங்கள கேள்விப்பட்டு வனாந்தரத்துக்கு வருகிறாங்க. தானும் தன்னுடைய மகளும் பேர பிள்ளைகளும் மோசைக்கு சந்திப்பதற்காக வருகிறாங்க. அப்படி வருகிற நேரத்துல அற்புதமாக மோசையை சந்திக்க முடியவில்லை. அந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்களானாக்கா அற்புதமா இருக்கும். 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலை முதற்கொண்டு சாயந்தரம் வரலையும் அவர் தண்ணி குடிச்சாரா, சாப்பிட்டாரா, ரெஸ்ட் எடுத்தாரான்னு தெரியல. மோசே நியாயம் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளும் அவரான தான் வந்து கொண்டு இருக்கிறது. இத மாமனாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். காலை முதற்கொண்டு சாயந்தரம் வரலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மோசையினுடைய நியாயத்தீர்ப்பு, மோசையினுடைய நியாய விசாரிப்பு, மோசையினுடைய தீர்க்கதரிசன ஊழியம், மோசையினுடைய லீடர்ஷிப் ஊழியம். லீடர்ஷிப் ஒரு மிகவும் அவசியம். ஊழியர்களுக்கு, சபையில தேவ ஊழியர்களுக்கு மிக அவசியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சின்ன ஆலோசனை ஒரு மனிதன் மூலமாக வருகிறது பாருங்க. பெரிய ஊழியக்கார் பாருங்க, பெரிய ஊழியக்கார், ஆண்டவரோடு கூட முகமுகமா பேசினவர், ஆண்டவர் இடத்துல இந்த கட்டளை வாங்கி கொண்டு வந்தவர், எத்தனையோ லட்சம் ஜனங்களை லீடரா நடத்துகிறவர். பெரிய ஆச்சரியமான காரியம். அப்பொழுது மாமனார் பார்க்கிறாரு. அப்போ மாமனார் என்ன சொல்றாருன்னா, அற்புதமாக தேவ கட்டளை அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. யாத்திராகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 17 கவனிங்க. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்கள் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மால கூடாது. 19 கவனிங்க. யாத்திராகம் 18, 19. இப்பொழுதும் என் சொல்ல கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியில ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்துல கொண்டு போகும். கட்டளைகளை பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்களை உம்மிடத்துல கொண்டு வரட்டும். சிறிய காரியங்களை யாவும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பத்திரத்தை, இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவா இருக்கும். இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் நமக்கு கட்டளிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும்
தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றார். இந்த சம்பவத்தை ஏன் வாசித்தனா, தூரத்திலிருந்து வந்த மாமனாரு மருமகன் செய்கிற அந்த ஊழியத்தை பார்த்து அவர் சொல்ற ஒரு ஆலோசனை, மோசே, நீ ஒருவனா இந்த பாரத்தை தாங்க கூடாது, உன்னால செய்ய முடியாது. காலை முதற்கொண்டு சாயந்தரம் வரல நீயே ஒருத்தனே செஞ்சு கொண்டு இருக்கிற. ஒரு வேலை செய். உண்மையுள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், பொருளாசை வெறுக்கிறவன், திறமுள்ளவன், குவாலிபிகேஷன் பாருங்க ஆவிக்குரிய ரீதியில. 100 பேரு, 1000 பேரு, 100 பேரு, 50 பேரு, 10 பேர், அப்படி சில லீடர்களை தெரிந்து கொள். அவங்கள நியமித்து வச்சு ஊழியத்தை செய். தன்னை உடனே அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டார். இன்றைக்கு தேவ ஊழியர்களாகிய நாம் சில வளர்ந்த ஊழியர்கள், சில வளர்ந்த ஊழியங்கள் அவங்களுக்கு போய் ஆலோசனை சொன்னா நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான் பாரு. கேட்பானா? எவனாவது கேட்பானா? சாதாரணமா இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனை தானே பிடிக்காது. அவன் ஊழியத்துக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க, பிடிக்காது. அவன் குடும்பத்துக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்க, பிடிக்காது. ஊழியத்தை இப்படி செய்யுங்கன்னு சொல்லுங்க, பிடிக்காது. ஜெபம் இப்படி பண்ணாத பண்ணுன்னு சொல்லுங்க, பிடிக்காது. பைபிளை நல்லா படிச்சு தப்பா பிரசங்கம் பண்ற, நல்லா படிச்சு நல்ல தேலேஜி வளர்த்து கொண்டு ஊழியம் செய்யனா நம்மளால பேச மாட்டான். நீ பேசுறது தப்புடான்னு சொல்லி பாருங்க, அவன் தப்பா தான் பேசியிருப்பான். அதை எடுத்து சுட்டி காட்டுங்க, அடுத்த முறை உங்களை பார்த்த வெறுத்துரும். உங்களை ஊழியக்காரனே சொல்ல மாட்டான். அவர் ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி பேசுவார், தலைகளை பேசுவார். இவனுக்கு ஒன்றும் விளங்காது, ஒன்றும் தெரியாது, பட் அவன் பேச்சே அப்படி இருக்கும். பாருங்க, ஊழியம் அது பிற்பாடு ஊழியம் அற்புதமா வளர்ந்தது. பாருங்க, எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். அவரே ஜெபம் பண்ணுவார், அவரே பிரசங்கம் பண்ணுவார், அவரே சாட்சி சொல்லுவார், அவரே காணிக்கை பாட்டு பாடுவார், அவரே காணிக்கை எண்ணுவார், அவரே காணிக்கையத்தை சுற்றின்னு வீட்டுக்கு போயிடுவார். ஊழியம் பாருங்க எப்படி இருக்கு. சில நேரங்களில் ஊழியங்களை வளரும்படியே நம்ம மாற்றினா கூட சில கேடுபாடுகள் வரும். பாட்டு பாட சொன்னா அவன் போய் ஒர்ஷிப் பண்ண, நான் ஒர்ஷிப் லீடர்னு சபையை பாதி கழிப்பின்னு போயிடுவான். அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆனாக்கா பாஸ்டருக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு அவரு பாதி சபையை கூப்பிட்டு போய் தலைமை போதகர் ஆகிடுவார். அவர் பொறுப்பு கொடுத்தோமா, நான் காணிக்கை கேடுறானாக்கா காணிக்கை அது திருடுறதுக்கு ஒருத்தர் இருப்பான். எவ்வளோடா வந்துச்சு? 10,000 வந்துச்சு. அங்கே வந்து 20,000 வந்திருக்கும், 10,000 அடிச்சிருப்பான். அதில் உன்னத்தை 2 பேரும் சேர்ந்துக்கின்னு அடிச்சிருப்பான். ஒரு பொறுப்பை கொடுத்தாக்க வித்தியாசமா இருக்கு. சில பேர் இடத்துல சர்ச்சு சாய்வை கொடுத்தா கூட அவங்க சொந்தக்காரர்களை கொண்டு வந்து சர்ச்சில் படக்க வச்சிருப்பான். இப்படியெல்லாம் நடக்கும் பாருங்க கூத்து. இதையும் கண்காணிக்கணும். இதுதான் லீடர். ஆகையினால நடத்தக்கூடியது ஒருத்தர், பாடக்கூடியவர் ஒருத்தர், பிரசங்கக்கூடியவர் ஒருத்தர், காணிக்கை எடுக்கக்கூடியவர் ஒருத்தர், காணிக்கை எண்ணக்கூடியவர் ஒருத்தர், காணிக்கை பாட்டு பாடுறவங்க ஒருத்தர், கடைசி ஜபம் பண்றவங்க ஒருத்தர், அறிவிப்பு சொல்றவங்க ஒருத்தர். இப்படி இருக்கிற சபைகள் பாருங்க நல்லா இருக்கும். ஆனா சில சபைகளை பார்த்தீங்கன்னாக்க வித்தியாசம். நீங்களே தானா? எல்லாமே நீங்க தானா? என்று மோசேயினுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆனது. ஒரு பெரிய லீடர் தான். மாமனாரை பார்த்து சொல்லலாம், மாமனார் நான் எவ்வளோ பெரியவன் பார்த்தியா? சில பேர் காட்டுவான், மாமியார் வீட்டில் போய் காட்டுவான் அவங்களுடைய அப்படியே கப்பாசி. காரில் போகிறதுன்னா அப்படியே எல்லாம் ஓசி காசு தான், ஓசி தான். என்னவோ அங்கே பெரிய ஊர் தான், அப்புறம் டக்கிற மாதிரி காட்டுவான். அவன் மாமனார் நினச்சிருப்பான், ஒன்றுத்துக்கு உதகாதவன் சம்பாசி எனக்கு போடுறான் பாருன்னு கூட சொல்லுவான். சில பேர் மாமியார் வீட்டுக்கு போடுவானுங்க சம்பாசி, அப்பா அம்மா வீட்டுக்கு சம்பாசி போட மாட்டானுங்க. வர்ற காணிக்கெல்லாம் அங்கே போகும். சிலரெல்லாம் அப்படி தான் கிடக்கான். அமெரிக்காவில் வர காசெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போவோம், அமெரிக்காவிலேருந்து வர செருப்பெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போவோம், அமெரிக்காவிலேருந்து வர துணியெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போவோம். நமக்கு வரலப்பா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். நமக்கு வந்தாலும் மாமியார் வீடு கிடையாது, எல்லாம் ஆண்டவருடைய வீடு தான். எல்லாம் இருக்கிறவங்களாம் போய் சேர்ந்தாங்க, இருக்கிறவங்களெல்லாம் போய் சேர்ந்தாங்க. இருக்கிற இருந்தாலும் சத்ருவா மாறிட்டான். பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு குடும்பங்கள் நல்லா இருக்கட்டும். நமக்கெல்லாம் விசுவாசிங்க தான், சொந்த மந்தமெல்லாம் விசுவாசிங்க தான், ஊழிக்காரர்கள் தான். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, இப்போ அவர் மாத்திக்கிட்டாரு பாருங்க, அவர் மாத்திக்கிட்டார்.
சும்மா லைட்டா ஒரு காரு வாங்கி காரு ஓட்டுறான், காரு போவே மாட்டேங்குது. என்னடா காரு போக மாட்டேங்குது, காரு போக மாட்டேங்குது சார், காரு போக மாட்டேங்குது, எவ்வளோ வேகம் வை போல. ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் கார் ஓட்டுறவர் வந்தார், ஒரு கீரை அப்படி அப்படி சேஞ்ச் பண்ணார், காரு வேகமாக ஓடுது. அப்படி லைட்டாக அந்த கீரை சேஞ்ச் பண்ணால் போதும். அந்த மாதிரி நம்ம ஊழியத்தில் கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் பிரசங்கம், கொஞ்சம் இடங்கள், கொஞ்சம் நம்முடைய ஆக்டிவிட்டி, கொஞ்சம் நம்முடைய நாடகத்தை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். மாற்றினா பரமண்டலங்களுக்கு பிதாவே, எப்போ பார்த்தாலும் இதேவா ஜெபம்? ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் இதேவா பிரசங்கம்? காணிக்க கூட இல்லை போன சாபம் வரும், இதேவா பிரசங்கம்? இன்னும் மேற்கொண்டு பிரசங்கம் எதுவும் கிடையாதா? நம்மளை மாற்றிக்கணும் சில நேரங்களில். அதே பஞ்சவேஷம் பாஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பழைய ட்ரெஸ்ஸு தான், அதே ட்ரெஸ்ஸுங்க அவர் மாற்ற மாட்டாருங்க. மாற்று, உன்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்று. அப்படியே பிச்சைக்கார மாதிரியும், காஞ்சி போன மாதிரி, ஒன்றுமே இல்லாத மாதிரியும். ஒரு பாஸ்டர்னா பாடி, தாடி, காடி 3 இருக்கணுமா பாஸ்டர்னா? அந்த மாதிரி நான் சொல்ல வரல, பட் ஊழியன்னா இப்படி தான். ஆகையினால தலைவர்கள் செய்கிற தவறுகளை பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னை மாற்றிட்டார், மோசே தன்னை மாற்றினார், சிம்சோன் தலைவன் தான், ஆனால் 300 நரிகளை பிடித்து வயல்வெளிகளை வேளாண்மை அளித்தவன். 300 நரிகளை எப்படி பிடித்தான்? எவ்வளோ திறமை அவனுக்கு. நெகேமியா அநேகர் சேர்ந்து கட்டும் வாங்கன்னு கூப்பிட்டார். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். We are together doing in the building. கட்டும், சேர்ந்து கட்டும், நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும். ஆகவே புதிய உடன்படிக்கை காலத்துல சகரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. சகரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசிகள் எல்லாம் சபையில ஒரு ஆடுகளை போல இருக்கிறாங்க. ஆடுகள், அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு எப்படி இருக்கணும் மேய்ப்ப? விசுவாசிகள் சபைகளுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க? யுத்த வீரர்களா இருக்கணும், குதிரை வீரர்களா இருக்கணும். இயேசுவின் சீடர்கள் 12 பேர் எப்படி இருந்தாங்க? அவங்க உருவாக்கினாங்க 70 பேரை. 70 பேரை ஆண்டவர் அமிச்சார், 12 பேர் அமிச்சார், 70 பேர் அமிச்சார், திரளான பேர் அமிச்சார். யுத்த வீரர்களாக நாம் விளங்க வேண்டும். ஜெப வீரர்கள், யுத்த வீரர்கள், சேனைகளாக செயல்பாடுகள், உழைப்பு, பணம் செலவு பண்ணி ஊழியத்தை கடினமாக செய்ய வேண்டும். பணத்துக்காக நாம் வாழக்கூடாது, ஊழியத்திற்காக வாழணும். அந்த ஊழியம் பணத்துக்காக இருக்கக்கூடாது. ஊழியம் எதற்காக இருக்கணும்னா ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக வாழ வேண்டும். ஆகவே ஊழியர்கள் ஊழியத்தில் வளர்வது எப்படி? ஆலோசனை கேட்கணும், செய்திகளை கேட்கணும், மிஷனரி புத்தகங்களை படிக்கணும், பைபிளை படிக்கணும், ஜெபிக்கணும், மணிக்கணக்கில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அப்போதான் நம்முடைய ஊழியங்கள் வளரும், நம்முடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிகள் வளரும். நம்முடைய ஊழியத்தினுடைய நாம கூட சில மாற்றங்களை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம மாற்றிக்கொள்ளலைன்னா முடியாது. உலக பிசினஸ் அல்ல, ஊழியத்தினுடைய வளர்ச்சி எப்படி? மோசே நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கல, ஒரு ஆலோசனை சொன்ன உடனே தன்னை மாற்றிக்கிட்டார். ஆகியவை கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியர்கள் ஊழியத்தில் வளருவது எப்படி? உங்களை சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க சில காரியங்கள். அப்பொழுது நம்முடைய எல்லா வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகும். கத்த நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆகிய காட் பிளஸ் யூ.